வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவன் நான் கூட இருக்கிறேன். சர்வ வல்லமுள்ள தேவன் கூட இருக்கிறேன். பிசாசை ஜெயித்த இயேசுவாகிய நான் கூட இருக்கிறேன். இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறதுனால தினந்தோறும் காலையில உங்களோட பேசுகிறார். காலையில உங்களை பலப்படுத்திட்டா அந்த நாள் முழுவதிலும் அந்த பலன், அந்த கிருபை உங்களை தாங்கி நடத்தும்ல. அதனாலதான் அதிகாலையில ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். பிரியமானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? தைரியமா இருக்கீங்களா? ஏதோ ஒரு பயம் இருக்குல்ல உள்ளத்துல. ஏதோ ஒரு காரியத்துக்கு வந்த பயம், ஒரு பிரச்சனை ஃபேஸ் பண்றதுக்கு பயம், இது மாதிரி ஏதோ ஒரு காரியத்தை குறித்து உள்ளத்துல ஒரு பயம் இருக்குது. அந்த ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? 1 நாளாகமம் 22:13 நீ பலம் கொண்டு தைரியமாயிரு, பயப்படாமலும் கலங்காமலும் இரு. உங்களை பார்த்து சொல்றாரு, என் மகனே என் மகளே பலம் கொள்ளு, தைரியமா இரு, பயப்படாத சொல்லிட்டு பயப்படாமலும் கலங்காமலும் இரு. பயம் இருக்கக்கூடாது, கலக்கம் இருக்கக்கூடாது. இன்றைக்கு நிறைய பேருக்குள்ள பயம். ஒரு தகப்பன் தன்னுடைய சின்ன குழந்தைய கூட்டிட்டு வந்து, என் குழந்தை எல்லாம் பயப்படுது, தைரியமாவே இருக்கிறது இல்ல, எப்பவுமே பயம் பயம்னு சொல்றான், அதனால என் பையனுக்காக ஜெபம் பண்ணுங்கன்றாங்க. சில தாய்மார் வாலிப பையனை கூட்டிட்டு வர்றாங்க, பயந்துகிட்டே இருக்காங்க, எதுக்கு எடுத்தாலும் பயப்படுறான், இந்த பயம் போய் தைரியமா இருக்க ஜெபம் பண்ணுங்கன்றாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் கணவனை கூட்டிட்டு வர்றாங்க, மனைவியை கூட்டிட்டு வர்றாங்க. குடும்பத்துல பயத்தினால பாதிக்கப்பட்டவங்க எல்லா வயசுலும் இருக்கிறாங்க. ஏதோ ஒரு காரியத்துக்கு ஒத்த பயம். ஆனா ஒரு தகப்பன் பிள்ளைனிடத்துல என்ன சொல்லுவான்? என் பிள்ளை தைரியமாவே இல்லை, பயந்துகிட்டே இருக்குதுன்னு சொன்னா தகப்பனுக்கே ரொம்ப துக்கம். எதுக்கு என் பிள்ளை இப்படி பயந்துகிட்டே இருக்கிற, மன தைரியமா இல்லைன்னு சொல்லுவாங்க. நீங்க பயந்துகிட்டே இருந்தா ஆண்டவர் என்ன சொல்லுவாரு? என் மகனே என் மகளே, நீ ஏன் இப்படி தைரியம் இல்லாம இருக்கிற? ஏன் பயந்து கொண்டே இருக்கிற? தைரியமா இரு. எப்படி தைரியமா இருக்கிறது? பிரச்சனையா இருக்குது, போராட்டமா இருக்குது, பயப்படுத்துகிற காரியம் நடக்குது. என்ன வேணாலும் நடக்கட்டும், நான் இருக்கல கூட. வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவன் நான் கூட இருக்கிறேன். சர்வ வல்லமுள்ள தேவன் கூட இருக்கிறேன். பிசாசை ஜெயித்த இயேசுவாகிய நான் கூட இருக்கிறேன். இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும்? இயேசுகிற சொல்றேன், நான் உன்னை தனிமையா இருக்க சொல்லலையே, நான் இப்பவும் கூட இருக்கிறேன்னு. உன்னை தனிமையா நான் விட மாட்டேன். நான் இரவும் பகலும் கூட இருக்கிறேன். நீ எங்க போனாலும் கூட இருக்கிறேன். நீ என்ன செய்தாலும் நான் துணையா கூட இருக்கிறேன். பிறகு இதுக்கு பயப்படணும்? அப்போ இயேசு நம்ம கூட இருக்கிறார் என்பதை எப்பொழுது நினைத்து கொண்டு துதித்து கொண்டே இருந்தீங்கன்னா பயம் தன்னால போயிடும், மன தைரியம் வந்துடும். நீங்க அவர் நம்ம கூட இருக்கிறத நினைக்காம மறந்து போயிடுறீங்க அநேக சமயத்துல. அப்பதான் பயம் உங்களை மேற்கொள்ளுது. சாத்தானுக்கு அதுதான் வேணும். நீங்க தனிமை உணர்வில் இருக்கும் போதுதான் பயம் படுத்தி உங்களை முடக்க நினைக்கிறான். நீங்க சொல்ல, இயேசுவே நீர் என் கூட இருக்கிறதற்காய் நன்றி, இயேசு கிறிஸ்து என் கூட இருக்கிறதுனால நான் பயப்பட மாட்டேன். அந்த மாதிரி நீங்க சொல்லுங்க. அப்போ பாருங்க, உங்களுக்கு எதை குறித்த பயமும் வராது. ஒரு மன தைரிய சந்தோஷம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இதுதான் ஆண்டவர் என்னை கற்றுக் கொடுத்த ஒரு காரியம். எப்பொழுதும் அவர் என் கூட இருக்கிறதை உணர்ந்து அவரை துதித்து கொண்டே இருப்பது. இயேசுவே நீர் எப்பவுமே என் கூடவே இருக்கிறீங்க, நன்றி. அப்படி துதிச்சுக்கிட்டே இருந்தா பயப்படுகிற சூழ்நிலை வந்தாலும் இந்த பயம் விலகி போயிடுமே தவிர உங்களை தாக்காது, உங்களை மேற்கொள்ளாது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ ஏன் பயப்படுற? தைரியமா இரு, நீ கலங்க கூடாது, பயப்படக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றார். எவ்வளவு அற்புதமான தகப்பன் பாத்தீங்களா? அப்போ நீங்க ஆண்டோடைய கையை பிடித்து கொண்டு, என் கையை பிடிச்சுக்கிட்டு நீங்க என் கூட நடங்க, அப்ப நான் பயப்படாம இருப்பேன் அப்படின்னு சொல்லுங்க. அவர் அழகா அவளை கரம் பிடித்து நடத்துவார். நீ பயப்படாத, நான் கூட தான் இருக்கிறேன், உன் பக்கத்துல தான் இருக்கிறேன் அப்படின்னு உங்களை பேசிக்கிட்டே இருப்பார். அவர் உங்களோட பேசுவது உங்களுக்கு விளங்கும். உங்களுடைய உள்ளத்துல அவர் பேசுகிற சத்தத்தை கேட்க முடியும். நீ பயப்படாத, நான் கூட இருக்கிறேன், தைரியமாறு அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார். அதனால எந்த பிரச்சனையும் நீங்க தைரியமா ஃபேஸ் பண்ணலாம். இயேசுவோடு கூட அவர் கூட இருக்கிறார். சந்தோஷமா, மகிழ்ச்சி தானே? இப்போ பயம்லாம் விலகிட்டா, உள்ளத்துல தைரியம் வந்துட்டா சொல்லுங்க, இயேசுவே இனி நான் பயப்பட மாட்டேன், நீங்க என் கூட இருக்கிறீங்க, தைரியமா இருக்கிறேன், எந்த பயமும் கலக்கமும் என்னை மேற்கொள்ள முடியாது. பயமே விலகி போ இயேசுவின் நாமத்துல, கலக்கமே விலகி போ இயேசுவின் நாமத்தினால நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.